அண்மைச் செய்தி. சென்னை தியாகராய நகரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் தற்போது தொடங்கியுள்ளது. ஆட்சி அமைக்க ஆதரவு கோரி சிபிஎம்முக்கு தாவேகா கடிதம் எழுதியிருந்த நிலையில் அது குறித்து சிபிஎம் மாநில குழுவில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. சென்னை தியாகராய நகரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் தொடங்கியுள்ளது. ஆட்சி அமைக்க ஆதரவு கோரி சிபிஎம்முக்கு தாவேகா கடிதம் எழுதியிருந்த நிலையில் அது குறித்து சிபிஎம் மாநில குழுவில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. தாவேகாவின் கடிதம் குறித்து சிபிஎம் செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மாநில குழுவில் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேகாவுக்கு ஆதரவா என சிபிஎம் மாநில குழுவில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரகுபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் ரகுபதி, விவரங்கள். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க இடதுசாரிகள் மற்றும் விசிக கட்சிகளிடையே ஆதரவு கேட்டுள்ள நிலையில் தாவேகாவை ஆதரிப்பதா வேண்டாமா என்பது தொடர்பாக சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் இந்த 4 மணி நேரத்திற்கு மேலாக செயற்குழு நடந்து முடிந்தது. உணவு இடைவேளைக்கு பிறகு மாநில குழு கூட்டம் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. சரியாக பிற்பகல் 3:10 தொடங்கிய நிமிடத்துக்கு இந்த மாநில குழுவானது தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடிகள் குறித்து நமக்கு தெரியும். இது குறித்து விவாதிப்பதற்காக அவசரமான மாநில கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு உரிய காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருக்குமே நன்றி என இந்த மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் தெரிவித்து இந்த பொதுக்குழு கூட்டத்தை தொடங்கி இருக்கிறார். குறிப்பாக அவர் பேசும்பொழுதே தெரிகிறது, நமக்கு முக்கியமான ஒரு நெருக்கடி, முடிவெடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த பேசும்பொழுது தெரிவித்திருக்கிறார். மாநில செயற்குழு கூட்டத்தில் 15 செயற்குழு உறுப்பினர்கள், ஒரு அரசியல் தலைமை உறுப்பினர்கள், 2 மத்திய குழு உறுப்பினர்கள் என மொத்தம் 18 உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். அதேபோல் இந்த மாநில குழு கூட்டத்தில் 81 உறுப்பினர்கள் மாநில கூட்டத்தில் விவாதிக்கப்படும், தொடர்ந்து இதில் பங்கேற்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. செயற்குழு கூட்டம் தொடங்க முடிவதற்கு முன்பே மாநில நிர்வாகிகள், மாநில உறுப்பினர்கள் வர தொடங்கிவிட்டனர். எப்போதுமே ஆதரவு அளிக்கலாமா இல்லையா என்பதை முடிவெடுப்பதற்கு இவர்கள் செயற்குழு கூட்டம், மாநில குழு கூட்டம் என முறைப்படிதான் நடைமுறையாக வைத்திருக்கிறார்கள். அதாவது இது தொடர்ந்து ஆதரவு அளிக்கலாமா வேண்டாமா என்பது தொடர்ந்து இவர்களுக்கு சிபிஎம்முக்கு ஒரு நெருக்கடியாக இருப்பது என்பது மாநில செயலாளர் சண்முகம் பேசும்பொழுதே நமக்கு தெரிகிறது. ஒரு சில செயற்குழு உறுப்பினர்கள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கலாம் என்று கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி ஒருவேளை விஜயை ஆதரிக்க வேண்டும் என்றால் எதற்காக ஆதரிக்க வேண்டும், அப்படி ஆதரிக்க கூடாது என்றால் எதற்காக ஆதரிக்க கூடாது என்பதையெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த மாநில கூட்டம் பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. விஜயை வெளியிலிருந்து ஆதரிக்கலாமோ என்று சிலர் அவர்களுக்கு கருத்து தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. அதையெல்லாம் இந்த மாநில கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு உடனே செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிப்பதாகவும் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். அதே போல் விஜய் இவர்கள் முக்கியமாக பார்க்கப்படும் பிரச்சனை என்னவென்றால், மத்திய அரசை வலுவாக எதிர்க்காத விஜயை நம்பி எப்படி நம் ஆதரவு அளிக்கிறது என்று ஒரு சில உறுப்பினர்கள் கூறியதாகவும், அப்படி வெளியிலிருந்து ஆதரவு கூறினால் நமக்கு என்ன மாதிரியான சூழல் ஏற்படும் என்பது குறித்தும் இவர்கள் இங்கு விவாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அல்லது கட்சியிலிருந்தே நம்மளுக்கு எந்த பதவியும், அதாவது அமைச்சர் பதவி எதுவுமே இல்லாமல் வெளியிலிருந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டையும் விவாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல் ஆதரவு கொடுத்தாலும் என்ன நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக சில நிபந்தனைகளுடன் தெரிவிப்பதாகவும் இவர்கள் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த மாநில குழு கூட்டத்தில் முழுமையாக பொறுமையாக ஒவ்வொருவருக்காக கிட்டத்தட்ட 80 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கால இடைவேளை கொடுத்து இந்த நிமிடத்திற்குள் உங்களுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு சில நேரங்கள் கொடுப்பார்கள். குறிப்பாக ஒவ்வொரு கருத்தையும் கேட்டு அதன் பிறகு இந்த மாநில குழுவில் முடிவு சரியாக எட்டப்படவில்லை என்றால் மீண்டும் ஒரு செயற்குழு கூட்டம் 2வது முறையாக கூட்டப்படும் என்று சொல்லப்படுகிறார்கள். அதன் பிறகு மீண்டும் 2வது முறையாக மாநில குழு கூட்டி அகில இந்திய தலைமைக்கு இவர்களுடைய கருத்தை, நிலைப்பாட்டை எடுத்து சொல்வார்கள். அதற்கு அகில இந்திய தலைமை என்ன நிலைப்பாடு என்று கூறிய பிறகு அதன் பிறகு எடுத்து இங்கு மீண்டும் ஒரு நிலைப்பாட்டை கூட்டி அதன் பிறகு செய்தியாளர் சந்திப்பில் இவர்களுடைய நிலைப்பாடு என்ன, ஆதரவு கொடுக்கலாமா இல்லையா என்பதை தெரிவிப்பார்கள். அந்த நிலைப்பாட்டில் தான் தற்பொழுது முதல் முறையாக மாநில குழு கூடியிருக்கிறது. செயற்குழுக்கு பிறகு மாநில குழு கூடியிருக்கிறது. ஒருவேளை ஆதரவு வழங்கினாலும் குறைஞ்சபட்சம் செயல் திட்டம், அதாவது மத்திய அரசுக்கு நமக்கு தமிழ்நாட்டிற்கு ஏதேனும் நெருக்கடி எடுத்தால் அது உடனே மத்திய அரசை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு சில நிபந்தனைகளுடன் ஆதரவு அளிக்கலாமா என்ற ஒரு சில உறுப்பினர்களாம் விவாதித்ததாகவும் கூறப்படுகிறது. இது போன்ற காரணிகளை முன்னிறுத்தி தான் ஆதரவு அளிக்கலாமா வேண்டாம் என்பது தொடர்ந்து இந்த மாநில குழுவில் விவாதிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறார்கள். அதே போல் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 5 இடங்களில் சிபிஎம் போட்டிட்டாங்க. 2 இடங்கள்ல மட்டுமே வெற்றி
பெற்றிருந்தாங்க. சிபிஎம் குறிப்பா கீழ்வேலூர், பத்மநாபபுரம் ஆகிய 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த 2 தொகுதியுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு முக்கியத்துவமா பார்க்கப்படுகிறது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு 6 தொகுதிகள் இன்னும் ஆதரவு தேவைப்படுகிறது. அதனால இவர்களுடைய ஒரு 2 தொகுதிகளும், அதே போல சிபிஐயோட 2 சட்டமன்ற உறுப்பினர்களும், விடுதலை சிறுத்தைகளோட 2 சட்டமன்ற உறுப்பினரும் கிடைத்தால் மொத்தம் 6 என வருகிறது. எனவே அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு மெஜாரிட்டியாக பார்க்கப்படுகிறது. இதனால்தான் சிபிஎம் உடைய ஒவ்வொரு நகர்களாக நுட்பமாக தாவேகாவினர் கவனித்து வருகிறார்கள். நேற்றைய தினம் கூட இடதுசாரிகளை தமிழக வெற்றி கழக இணை செயலாளர் நிர்மல்குமார் ஒவ்வொருவராக நேரில் சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு எங்களுக்கு ஆதரவு தருவுமாறு பேசிவிட்டு சென்றிருந்தார். சிபிஎம்ஐ பொறுத்தவரை எல்லா காலகட்டங்களிலுமே ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றால் முதலில் செயற்குழு கூட்டம் கூட்டி அதில் இருக்கக்கூடிய 15 உறுப்பினர்கள் முடிவெடுத்து அதன் பிறகு மாநில குழுவில் இருக்கக்கூடிய 81 பேருக்கும் மேற்பட்டவர்களை கூட்டி அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்கப்பட்டு மெஜாரிட்டி 3/2 பங்கு யாருடைய ஆதரவு அதிகமாக இருக்கிறது, கருத்து அதிகமாக இருக்கிறது என்பது குறித்து அகில இந்திய தலைமைக்கு அனுப்பி அதன் பிறகு அவருடைய முடிவுகளை எடுப்பார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவானது தொடங்கி நடைபெற்று இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் தொடர்ந்து நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகே அவர் செய்தியாளரை சந்தித்து அவர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.